இப்போ என் மேலே விழுன்றதை அதை நினச்சி நான் பயப்பட தேவையில்லை. ஏன்னா ரத்த கோட்டைக்குள்ளே இருக்கிறேன், ரத்தம் என் மேலே பூசப்பட்டிருக்கிறது. ஆகவே என் மேலே விழப்போகிறது தேவ கோபாக்கினே இல்லை, தேவ அன்பு தான், தேவ கிருபை தான். நான் விடுதலையாக்கப்பட்டேன், எதுக்கும் அடிமையாக வாழ தேவை இல்லை. கானான் தேசத்தை நோக்கி போய் கொண்டிருக்கலாம். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட அந்த பாலும் தேடும் ஓடுகிற தேசத்துக்கு கிளம்பணுன்றதுக்காக தான் அந்த ஆட்டுக்குட்டி அடிக்கப்பட்டது. ஏன் அடிக்கப்பட்டதுங்க? அங்கிருந்து அவங்க கிளம்பி கானான் தேசத்துக்கு போனோம். அப்போ நான் கேட்குறேன், நீங்கள் பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்களா? கிறிஸ்தியனுக்கு பஸ்கா ஆட்டுக்குட்டின்றது எனக்கு தெரியும், முன்னாலே தெரியும், சொல்லி என்ன பிரயோஜனம்? கானான் தேசத்துக்கு நேராக போயிட்டுருக்கீங்களான்னு கேட்குறேன். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்தை நோக்கி போயிட்டுருக்கீங்களா? வாழ்க்கையில் வளர்ச்சி முன்னேற்றம் காணுகிறீர்களா? அதற்காக தாங்க அடிக்கப்பட்டார். எதுக்காக? அந்த ஆட்டுக்குட்டி அடித்து அந்த ரத்தம் சிந்தப்பட்ட பிறகு தான் இஸ்ரேல் மக்கள் எகிப்திலிருந்து வெளியே வந்தாங்க, கானான் தேசத்தை நோக்கி போனார்கள். அந்த நோக்கத்தோடு தான் அதை செஞ்சாருங்க. இப்போ நான் கேட்குறேன், அவருடைய நோக்கத்தை நிறைவேற்றுகிறீங்களான்னு கேட்குறேன். வேற ஒன்றும் கிடையாது. எந்த நோக்கத்தோட இயேசுவை பஸ்கா ஆட்டுக்குட்டியாக மரிக்க செஞ்சாரோ அந்த நோக்கத்தை நீங்கள் நிறைவேற்றுகிறீர்களான்னு கேட்குறேன் நான். நமக்கு ஒரு கிஃப்டை கொடுக்குறாங்கன்னு வைங்க, எந்த நோக்கத்தோடு கொடுக்குறாங்க? அதை நம்ம யூஸ் பண்ணுவோன்ற நோக்கத்தோடு கொடுக்குறாங்க. அதை நம்ம யூஸே பண்ணலன்னா எப்படி இருக்கும்? கிஃப்ட் கொடுத்த ஆளுக்கு அவங்க ஏதோ சாப்பிட்றதுக்கு கொடுக்குறாங்க, நம்ம அதை சாப்பிடவே இல்லை, அது அப்படியே மேஜையில் கடந்து அப்படியே கெட்டு போகுது. ஐயோ, கேட்டால் ரொம்ப வருத்தப்பட்டுருவாங்க. நமக்கு ஏதோ ஒரு விலையுறந்த ஒரு பொருளை கொடுக்குறாங்க, ஆனால் அதை நம்ம யூஸே பண்ணலை. அப்படி தான் இருக்குது. இயேசு நமக்கு எவ்வளோ காரியங்களை நம்முடைய சொந்த உயிரை கொடுத்து ரத்தத்தை கொடுத்து சம்பாதிச்சு வச்சிருக்கிறாரு. சில நேரம் நாம் அதை யூஸே பண்ணுறதில்ல, அதை அனுபவிக்கிறதே கிடையாது. அவருக்கு எப்படி இருக்குன்றீங்க? நாம் அதெல்லாம் ருசித்து பார்க்கணுன்றதற்காக தான் அவர் இவ்வளோ தூரம் நமக்காக போனார். அவர் நம்முடைய பஸ்கா ஆட்டுக்குட்டியாக ஆனார். அப்போது இது தெரியும்னு சொல்லி பிரயோஜனம் கிடையாது. அதுக்கு ஏற்ற வாழ்க்கையை நாம் வாழுகிறோமா? ஒரு தூய்மையான வாழ்க்கையை வாழுகிறீர்களா? அந்த பழைய அந்த புளிப்புள்ள அந்த அப்பத்தெல்லாம் தூக்கி எறிஞ்சிட்டிங்களா? போய் தேடி உள்ளத்தில் அந்த புளிப்புள்ள அப்பெல்லாம் எங்கே இருக்குதுன்னு தேடி எப்போ பார்த்தாலும் தேடிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா அப்பப்போ அந்த புளிப்பு வந்துடும் சில நேரம். அந்த பழைய அந்த பாவமான எண்ணங்கள், பாவமான செயல்கள்லாம் எப்பப்போ வருதோ அதெல்லாம் தேடி கழிச்சு போட்டுக்கிட்டு இருக்கிற வேலையிலே இருக்கணும். பாருங்கள், எப்போ பார்த்தாலும் பாவத்தை அகற்றிக்கிட்டு இருக்கிற வேலையிலே இருக்கணும். ஏன்னா நாம் சுத்திகரிக்கப்பட்டாச்சு. புளிப்பில்லாதவர்களாய் இருக்கும்படி, புதிதாய் பிசைந்த மாவாய் இருக்கும்படி